ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான ராகி தோசை, இன்ஸ்டன்ட் ராகி தோசை. அதாவது ஒரு 10 நிமிஷத்தில் மாவு ரெடி பண்ணி நம்ம உடனடியாக தோசை செஞ்சிடலாங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, நல்ல சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த ராகி தோசைக்கு பொருத்தமாக நல்ல ஒரு சுவையான கார சட்னி ரெசிப்பியும் ஷேர் பண்ணிக்கிறேங்க. அது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான டிஃபன் காம்போ, ஈஸியாக செய்யக்கூடிய 2 ரெசிபீஸ். நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ராகி தோசை கூடவே கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் கூட நம்ம டின்னருக்கும் ஈஸியாக குயிக்காக பிளான் பண்ணிடலாம். வாங்க ரெசிபீஸ் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இங்கே ஒரு பெரிய பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சிகப்பு அவல் சேர்த்துக்கிறேன். கெட்டியான சிகப்பு அவல், லேசவலும் சேர்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெட்டியான அவல்னால் கொஞ்சம் அதிக நேரம் ஊற வைக்கணும். இப்போ அவலில் தண்ணி விட்டு ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறுனா அவள் நல்லா சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், ஊறின அவல் ரெடி ஆயிடுச்சு, நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்தது இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு அவல், 1/2 கப்பு ராகி மாவு. அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் புளிச்ச மோராக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அடுத்தது தேவையான அளவு உப்பு. அடுத்தது இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறது நல்லது. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் நல்ல தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சிக்கணுங்க. அதாவது மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற பக்குவத்தில் இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ராகி தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இனி தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசை நல்லா சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம சட்னியோட ரெசிபி பார்த்துடலாங்க. சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். நல்ல பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நல்ல பெரிய பெரிய சைஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா இது வதக்கி அரைக்க போகிறோம், ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே குயிக்காக பெரிய வெங்காயம் சேர்த்து தான் செய்கிறேன். அடுத்தது ஒரு சின்ன பீஸ் புளி, அதாவது அழுத்தி பிடிச்சா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளின்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு 8 to 10 பல் பூண்டு. நான் இங்கே சின்ன சைஸ் பூண்டு தான் எடுத்துருக்கிறேன், ஸோ 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அடுத்தது காரத்துக்கு வரமிளகா, ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் இந்த சட்னி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது ஆயில். இங்கே தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், கோகோனட் ஆயில். இதை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. ஏன்னா இந்த சட்னி தேங்காய் சேர்த்து செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுதான் அந்த சட்னிக்கான அந்த ஸ்பெஷல் டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் தேங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். மற்ற ஆயிலையும் செய்யலாம், பட் தேங்காய் எண்ணெய் இந்த சட்னியை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகும். கூடவே தேவையான அளவு உப்பு. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை நம்ம வதக்கிட்டு அரைச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லா அந்த 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பூண்டு சேர்த்து விட்டுறலாம். பூண்டு லைட்டாக கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். இந்த தேங்காய் எண்ணெயில் பூண்டு வதங்குற வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ இங்கே வரமிளகாய் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி, ஒரு சின்ன சைஸ் புளி, இதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்ல ஒரு 30 செகண்ட் இதை வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து விட்டுறலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுறணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அவ்வளோதான். இதை நல்லா ஆற விட்டுட்டு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுறலாங்க. இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சிடலாங்க. தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வதக்கி இருக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாய்ச்சர்லேயே நல்லா அரைப்பட்டுரும். பாருங்கள், சட்னி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தாளிப்பு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தோசை ஊற்றிடலாங்க. நல்ல சூடான தோசைக்கல்ல ஒரு ஃபுல் கரண்டி மாவு ஊற்றிக்கிறேன். இதை லைட்டாக மட்டுமே நான் பரப்பி விட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நான் இங்கே வெங்காயம்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஊத்தப்பம் மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறேன். மெலிசான தோசையும் செய்யலாம்,
அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். தோசை நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயத்தை தூவி விட்டு கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் போட்டு விட்டு தேவையான அளவு எண்ணெய் நல்லா தெளித்து விட்டு பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். ஏன்னா ராகி மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்குங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு எடுங்க. நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. நல்லா இப்படி மேலே இருக்கிற வெங்காயத்தை லைட்டாக இப்படி அமுத்தி விட்டுட்டா நம்ம திருப்பி போடும்போது வெங்காயம் கீழே உதிராது. ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு வெங்காயம் ஒரு 1-1.5 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு, நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, அருமையான ராகி தோசை, ஆனியன் ராகி தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இது. நம்ம டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் டிஃபனை ரெடி பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ராகி மாவை கரைச்சி நல்ல ஒரு தோசை செஞ்சிடலாங்க. மெலிசான தோசையும் செய்யலாம், இந்த மாதிரி ஊத்தப்பம் செய்யலாம், செட் தோசை மாதிரி ஒன் சைடு வேக வச்சு எடுக்கலாம். ஆனியன் நல்லா போட்டு நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் மேலே போட்டு நம்ம ஆனியன் ஊத்தப்பம் வெஜிடபிள் ஊத்தப்பம் செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஈஸி டிஃபன் ரெசிபி இது. நம்ம டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ அழகாக பிளான் பண்ணி பண்ணிடலாங்க. அதுவும் நல்ல ஒரு பொருத்தமான சட்னி சாம்பார்லாம் வைக்கும்போது அட்டகாசமாக இருக்கும். எல்லா விதமான சட்னி சாம்பாரும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். பட் இந்த ஆனியன் சட்னி நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக காரசாரமாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மில்லட் தோசையெல்லாம் பண்ணும்போது நல்லாவே பொருத்தமாக இருக்குங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான டிஃபன் காம்போ பார்த்தோம். நல்ல ஈஸி அண்ட் குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ராகி தோசை கூடவே ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக டேஸ்டியாக ஒரு கார சட்னி, ரெண்டுமே ரொம்ப நல்ல ரெசிபிஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக பிளான் பண்ணி டக்குன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.